மாணவிகளை அடுத்த கிளாஸாக அமைப்பின் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டில் அமைப்பு என்றால் என்ன, அமைப்பினுடைய வரைவிலக்கணம், அமைப்பின் இயல்புகள் அல்லது குணாதிசயங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அமைப்பின் நன்மைகள். சரி, ஒரு அமைப்பு சிறந்த முறையில் வெற்றி நடை போடணும், நோக்கத்தை அடைய வேண்டும் எனில் பெற்றிருக்க வேண்டிய பண்புகளான பணிப்பகிர்வு, ஒருங்கிணைப்பு, நோக்கங்கள், அதிகார பொறுப்பு, தகவல் தொடர்பு போன்ற குண நலன்களை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த தலைப்புகளில் அந்த 5 தன்மைகளையும் இயல்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சிறந்த முறையில் வெற்றி நடை போடும், அதாவது நீடித்த நாள் இயங்கும் என்பது அதனுடைய கருத்து. இப்போ இந்த அமைப்பு 5 தன்மைகளையும் பெற்று செயல்படும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன நிறுவனத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நிபுணத்துவ நன்மைகள்னு கொடுத்துருக்கோம். இந்த நிபுணத்துவங்கிறதுக்கு உனக்கு நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், சிறப்பு தேர்ச்சி அப்படின்னு சொன்னேன். சிறப்பு தேர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். ஒரு தங்க ஆசாரி எடுத்துக்க, அவர் அதே தொழிலை செய்கிறனால பல டிசைனில் மெல்லிதாக உருக்கி ஒரு பூ டிசைன் அந்த அழகாக வர்ற என்ன செய்கிறான்னா ஒரு கூர்மையான ஒரு பணியை செஞ்சிடுறாரு இல்லையா. அதே போல் ஒரு தச்சாசிரியர் எடுத்துக்கலாம், அவர் அதே பணியை செய்கிறனால அதில் சிறந்த கலை நயத்துடன் ஒரு டோரை உருவாக்குறாரு இல்லையா. அப்போ திரும்ப திரும்ப அந்த வேலைகளை செய்யும் பொழுது அதில் அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், திறமை என்ன செய்யணும் வளர்க்கும். இப்போ சப்போஸ் உன்னையே எடுத்துக்க, ஒரு பிள்ளைக்கு என்னன்னு சொன்னால் ட்ராயிங் வரையில் இன்ட்ரெஸ்ட்னா அவன் என்ன செய்யணும் திரும்ப ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்கலாம் இல்லையா. இப்போது அந்த சிறப்பு தேர்ச்சின்னு சொல்லும்போது ஒருவருக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கணும், அதே நேரத்தில் திரும்ப திரும்ப அந்த பணியே செய்கிறனால அந்த பணியில் குறித்து ஒரு சிறப்பு தத்துவம் அதாவது சிறப்பு திறமை பெற்றதாக இருக்கும் அப்படிங்க. இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய பணிகள் பகிர்ந்தளிக்கப்படும் இல்லையா. அந்த குணாதிசயங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு பணியும் ஒரு குறிப்பிட்ட பணியாளர் பகிர்ந்து கொடுப்பாங்க. அவர் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த பணியாளர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை திரும்ப திரும்ப செய்கிறனால அவர் அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார். அதனால் தன்னுடைய பணியில் அவர் என்ன செய்வார்னா அதிக கவனம் செலுத்துவார் இல்லையா. அவர் தன்னுடைய பணியில் அதிக கவனம் செலுத்தி எளிதாக பணியினை விரைவில் முடிக்க முடியும். இதுதான் நிபுணத்துவத்தின் நன்மைகள் சொல்கிறோம். அடுத்து 2வது பாயிண்டில் பணி பகிர்வுன்னு சொல்லுவோம். இந்த பணி பகிர்வுன்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த வேலையும் ஒரு நபர் தலையில் வைக்காமல் பல நபர்களுக்கிடையே அவை பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றன. பல்வேறு தொகுதிகளாக அல்லது பல்வேறு பிரிவுகளாக வேலைகளை பிரித்து ஒவ்வொரு வேலையும் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. எனவே ஒரே நேரத்தில் அத்தனை பணிகளும் செய்து முடிக்க முடியும். அடுத்து 3வது பாயிண்ட்டை சொல்ல போனோன்னா வளர்ச்சி மற்றும் வேறுபடுத்துதலுக்கான வாய்ப்புன்னு கொடுத்துருவோம். வளர்ச்சி மற்றும் வேறுபடுத்தலுக்கான வாய்ப்புன்னு கொடுத்துரும். வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறுவனம் என்ன பண்ணோன்னு சொன்னால் பணி பகிர்வு செய்கிறோம், அடுத்து ஒருங்கிணைத்து செயலாற்றுறோம். இதனால் என்ன சொன்னால் தொழில் நிறுவனம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும், அதனுடைய செயல்பாடுகள் நமக்கு அதிக அளவு கிடைக்கும். இதனால் நமக்கு என்ன சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய வளங்கள் திறன்கள்லாம் என்ன சொன்னால் இயன்ற அளவு நம்ம என்ன சொன்னால் பயன்படுத்த என்ன சொன்னால் உறுதியளிக்கிறேன்னு கொடுப்போம். அதாவது இன்னும் உனக்கு விளக்கம் சொல்கிறேன். அதாவது நம்ம ஸ்கூலில் எடுத்துக்க 5 மாணவிகளோடு தோற்றுவிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் இல்லையா. இந்த பள்ளிக்கூடம் பாரு, வளர்ச்சி மேலும் மேலும் ஆண்டுக்கு ஆண்டு நமக்கு மாணவனுடைய எண்ணிக்கை அதிகம் அதிகரிச்சுட்டே போகுது. மாணவனுடைய எண்ணிக்கை அதிகரிக்க நம்மளுடைய பில்டிங் நம்மளுடைய வளங்கள் அப்படின்னு சொல்லும்போது இயந்திரங்கள் தளவாடங்கள்னு சொல்லுவோம். நிறுவனத்தை பொறுத்தளவில் இப்போ ஸ்கூலை பொறுத்தளவில் கேம்பஸை பயன்படுத்துகிறோம், பில்டிங்கை பயன்படுத்துகிறோம், காணப்படுற அத்தனை வளங்களும் முழுமையாக பயன்படுத்தப்படுது. அதே போல் தான் ஒரு நிறுவனத்திலையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது சரியான முறையில் அமைப்பு செயல்படும் பொழுது நிறுவனம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். நிறுவனத்தில் அத்தனை இயந்திரங்கள் தளவாடங்கள் வளங்கள் அனைத்தும் முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன, வீணாவது இல்லை. அடுத்து 4வது பாயிண்டில்
விரிவாக்கம் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு. விரிவாக்கம் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு. விரிவாக்கம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் தொடங்குகிறோம், ஒரு 1,00,000 போட்டு தொடங்குகிறோம். லாபம் ஈட்ட நம்ம என்ன செய்வோம், அதை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. 2,00,000 போடும், 3,00,000 சின்ன சின்ன தொழில் தொடங்கி அவை பெரிய தொழிலாக வளர்ச்சி அடையும் வரை தொழில் என்ன செய்யும், விரிவாக்கம் செய்து கொள்ள முடியும். அமைப்பு சிறந்த முறையில் உருவாகும் பொழுது அதனுடைய தொழில் விரிவாக்கம் என்ன செய்யப்படனா வளர்ச்சி அடையும். அடுத்து என்ன சொன்னால், தொழில்நுட்பத்தையும் நம்ம என்ன செய்யணும், புதிய புதிய தொழில்நுட்பங்களும் நம்ம என்ன செய்யலாம், கையாண்டு கொள்ள முடியும். இந்த புதிய புதிய தொழில்நுட்பங்களை கையாள்வதால் நிறுவனத்தினுடைய திறன்மை அதிகரிக்கிறது, பணியாளருடைய திறன் அதிகரிக்கும், தொழில்நுட்ப திறன்கள் என்ன செய்யப்படனா அதிகரித்து செலவுகள் குறையும். குறைந்த செலவில் அதிக அளவு பயனை நாம் என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 5வது பாயிண்ட்டாக படைப்பாற்றலை தூண்டுகிறதுன்னு சொல்லுவோம். படைப்பாற்றலை தூண்டுகிறது. படைப்பாற்றல்னா புதிய புதிய ஒரு கருத்துக்களை நம்ம என்ன செய்கிறதுனா உருவாக்குதல். புதிய புதிய தொழில்களில் இப்போ சப்போஸ் எடுத்துக்காட்டாக பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்மளாம் என்ன செய்யணும், பெட்ரோல் பொருளில் வந்து அதிக அளவு நமக்கு செலவாகும். அப்போ என்ன செய்கிறோம், அதை டீசல் பொரியாக மாற்றுறோம். அப்போ செலவுகளை நமக்கு என்ன செய்யணும்னா குறையும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் டைப்புக்கு பதிலாக இப்போ கம்ப்யூட்டர் தொழில் நவீன காலங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ஏற்ப தொழில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால புதுமையான கருத்துக்களை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்துகிறோம். அதனால் படைப்பாற்றலையும் தூண்டுகிறது. அடுத்த 6வது பாயிண்ட்டாக பணி மேற்பொருத்தலை குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்கோம். பணி மேற்பொருந்துதலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, பணிகள் பிரிக்கப்பட்டு ஒழுங்காட்டினா பணி மேற்பொருந்துதல் குறைகிறதுன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா பணி மேற்பார்வையிடுதல் பணி குறையும். மேற்பார்வையிடுதல் பணி குறையணும்னு எழுதிடலாம். அதை இப்போ உன்னுடைய புக்கில் அதாவது மேற்பார்வையிடுதல் பணி குறைகிறது. காரணம் என்ன, பணி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ அங்கே பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பணி அந்தந்த துறையினர் சரியான முறையில் செய்து முடிப்பாங்க. அங்கே ஒரு மேற்பார்வையிடுவதற்கு நபர்கள் அவசியம் இல்லை. இதுதான் அமைப்பினுடைய நன்மைகள். மொத்தம் 6 பாயிண்ட்டு. நிபுணத்துவ நன்மை, பணி பகிர்வு, வளர்ச்சி மற்றும் வேறுபடுத்தலுக்கான வாய்ப்பு, விரிவாக்கம் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு, படைப்பாற்றுதலை தூண்டுகிறது, மேற்பார்வையிடுதலை குறைக்கிறது, பணி மேற்பொருந்துதலை குறைக்கிறதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். படிச்சிருங்க மாணவிகளே. அழகாக படித்து நீங்கள் கொஞ்சம் எழுதி பார்த்து படிங்க. ஞாபகத்தில் வைக்கிறபடி படித்து எழுதுங்க. முக்கியமான கொஸ்டின். ஓகே, யார்